ஐயப்பனின் காலில் எதற்காக அங்கவஸ்திரம்? கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஐயப்ப சுவாமி 16 வயது பாலகனாக கேரளத்தில் பத்தம்திட்டா மாவட்டத்தில் வீற்றிருந்து உலக மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஐயப்ப சுவாமியின் அவதாரத்திலிருந்து அவரது அவதார நோக்கம் முடியும் வரை பல்வேறு அதிசயங்கள் நடைபெற்ற போதும் ஐயப்ப சுவாமியுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே இன்று வரை அதிசயமாக பார்க்கப்படுகின்றன. அதற்கு உதாரணமாக தெய்வ மூர்த்தங்கள் அனைத்துமே நின்று கொண்டோ அமர்ந்தபடியோ சயனித்தபடியோ தான் இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் ஐயப்ப சுவாமி மட்டுமே அமர்ந்தவாறும் இல்லாமல் நின்றபடியும் இல்லாமல் வித்தியாசமாக அமர்ந்திருப்பதை காணலாம். அதையடுத்து ஐயப்பன் காலில் எதற்காக அங்கவஸ்திரம் சுற்றப்பட்டுள்ளது என்றும் ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் அதிசயங்கள் குறித்தும் பார்க்கலாம். மைஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக அவதரித்த ஐயப்பன் மோகினி வடிவில் வந்த மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த அம்சமாகும். ஐயப்ப சுவாமி வரலாற்றில் அவரது பிறப்பே முதல் அதிசயமாக கருதப்படுகின்றது. கேரளாவில் பந்தளம் பகுதியை ஆண்டு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாமல் மனமருந்திய சமயத்தில் ஒருமுறை காட்டில் வேட்டைக்கு வந்தான். அப்போது ஆள் நடமாற்றம் இல்லாத அடர்ந்த காட்டில் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு திகைத்த மன்னன் அந்த குழந்தையை மகிழ்ச்சியோடு வாரி அணைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு சீராட்டி வளர்த்தனர். மணிகண்டன் அரண்மனைக்கு வந்த நேரத்தில் ராணிக்கும் மன்னனின் வாரிசாக ஒரு குழந்தை பிறந்தது. ஆனாலும் பந்தள மன்னனோ மணிகண்டனுக்கு தான் முடிச்சூட்டும் எண்ணத்தில் இருந்தார். மந்திரிகளின் சூழ்ச்சியால் மனமாறிய ராணி புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என்று கூறி மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பி வைத்தாள். தாய்க்கு புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்கு செல்வது போன்று தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் மகிஷியை வதம் செய்வதற்காக மணிகண்டன் சென்றார். மகிஷி வதம் முடிந்ததும் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். அதையடுத்து இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி அமர்ந்து பந்தளத்திற்கு மணிகண்டன் திரும்பிச் சென்றார். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்ட பதறிய அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள். மேலும் மணிகண்டன் ஒரு தெய்வ பிறவி என்பதையும் அறிந்து கொண்டாள். அதையடுத்து புலிகளை திருப்பி அனுப்பிய மணிகண்டன் தனது வளர்ப்பு தந்தையிடம் தான் வந்த அவதார நோக்கம் நிறைவேறியதை தெரிவித்து சபரிமலைக்கு சென்று தவம் இருக்கப் போவதாக ஐயப்ப சுவாமி கூறினார். தன்னை தரிசிக்க வேண்டுமானால் ஆண்டிற்கு ஒரு முறை அங்கு வருமாறும் கூறி சபரிமலைக்கு சென்ற ஐயப்பன் அங்கு 18 படிகளுக்கு மேல் தவகோலத்தில் அமர்ந்தார். ஐயப்பனின் இரு கால்களில் வஸ்திரம் என்கின்ற துண்டு கட்டப்பட்டிருப்பதை காணலாம். ஐயப்பனை காண்பதற்காக பந்தள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழுந்திருக்க முயன்றார். இறைவன் தனக்கு மரியாதை செய்வதற்காக எழுந்திருக்கக்கூடாது என்று தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி மன்னன் வீசினான். அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. அதிசயங்கள். அடர்ந்த கானகத்தில் இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில் ஆண்டு முழுவதும் திறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் 5 நாட்கள் மட்டுமே நடை திறக்கப்படுவது இக்கோயிலின் அதிசயமாகும். ஐயப்ப சுவாமியின் மண்டல பூஜைக்காக கேரள அரசு சார்பாக ஆபரணங்கள் கொண்டு செல்லப்படுவது தனி சிறப்பாகும். மகரஜோதி பூஜைக்காக மணிகண்டனுக்கு அணிவிப்பதற்காக பந்தள ராஜா செய்து வைத்த சுத்த தங்கத்திலான ஆபரணங்கள் இன்றும் அரண்மனையிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. அப்போது ஆபரணங்களின் பாதுகாப்பிற்காக வானத்தில் 2 கருடன் பறவைகள் பறந்து வருவது இன்று வரை பெரும் அதிசயமாகும். சபரிமலைக்கு பாத யாத்திரையாக வருபவர்கள் எருமேலியில் உள்ள வாபர் மசூதிக்கு முதலில் சென்று வருவதும் அதிசயமாகும். அதேபோல் மகரஜோதி தினத்தன்று தைப்பொங்கல் நாளில் பொன்னம்பலமேட்டில் தீப ஜோதி வடிவில் 3 முறை ஐயப்ப சுவாமி காட்சியளிப்பது இன்று வரை அதிசயமாகும். இந்த தீப ஜோதி வடிவ தரிசனம் குறித்து பல சர்ச்சை இருந்தாலும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகரஜோதி பூஜைகள் விசேஷமானவை. பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஐயப்பன் அன்று காந்தமலையிலிருந்து சபரிமலைக்கு வருவதாக ஐதீகம்.